ஹலோ மக்களே 392வது எபிசோட் பண்ணலாம். எபிசோட் வந்து மாதரா வந்து சேஜாட் சக்கரா அப்படி இழுக்க ஆரம்பிச்சான். ஹாசிராமட்ட இருந்து இழுத்ததுக்கு அப்புறம் அடே இதான் சேஜாட் சக்கரான்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். உன்ட்ட இருந்தது ஃபுல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன்னு சொல்றான். இனிமேல் ஈஸியா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அவன் அடுத்த டார்கெட் வைக்கிறது வந்து 9 டெய்ல்டு பிஸ்ட் அப்சர்வ் பண்ண தான் டார்கெட்டா வச்சிருக்கான். அப்பனா தான் அவன் 10 டெய்ல் செஞ்சுரிக்கே மாற முடியும்னு சொல்லிட்டு பார்த்தா ஒவ்வொரு டெய்ல்டு பிஸ்ட் மாதராவை பார்த்து டென்ஷன்ல நின்னுகிட்டு இருக்கு. உடனே காமெண்ட்ஸ்லாம் பேசிட்டு இருக்காங்க. டே நம்ம இங்க இருக்குது பெரிய பிரச்சனை நினைக்க சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆமாடா எல்லாரும் இங்க தப்பிச்சு போகும்னு சொல்றான். சென்சிட்டிவ் மிஞ்சா பார்த்தா மாதரா மட்டும் நின்னுகிட்டு இருக்கான். மிச்சம் எல்லாரும் போயிட்டாங்க. டெய்ல்டு பிஸ்ட் கூட பார்த்தா சுக்காகோவை காப்பாத்த காரா மாசா வந்து நின்னுகிட்டு இருக்கான். ஆனா மாதரா இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேங்க. எல்லாத்தையும் பிடிக்கும்னு சொல்லிட்டு மாசா வரான். அடிச்சு நொறுக்கலாம் வரான் ஒன்னையும். டே சுக்காகு தயாராருன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் சரின்னு சொல்லுது சுக்காகு. வின்ஸ்டேல் சாண்ட் பாம் சேல்வோன்னு சொல்லிட்டு ஒரு ஜுட்ஸுவை போட்டு விடுது சுக்காகு. பார்த்தா மண்ணை வச்சு தொழிச்சு எரிய ஆரம்பிச்சிட்டு மாதராவை. டே இந்த ஜுட்ஸ்ல என்ன ஒர்க்காக சொல்லிட்டு இருக்கா மாதரா. நான் பினிஷிங் போற போட்டு முடிக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அனலகத்துல வரான். பார்த்தா காரா வந்து மாதராவே கண்ட்ரோல் பண்றான். என்னன்னு பார்த்தா சுக்காகு மண்ணை வச்சு அட்டாக் பண்ணிச்சுல. பார்த்தா உடம்புக்குள்ள ஃபுல்லா மண்ணு பிரிச்சு அந்த மண்ணை காரா வெளிய இருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அட என் உடம்புக்குள்ள நீ மண் அனுப்பிட்டேன்னு சொல்லிட்டு மாதரா கேட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா மட்டட்டாபி டென்ஷன் ஆயிட்டு பார்த்தா ஒவ்வொரு டெய்ல்டு பிஸ்ட் மாத்தி ஒரு சாட்டை போடுதுங்க. மாதரா விட்டு தொலைச்சு தொங்க விட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் சைக்கன் அதோட ஜுட்ஸுவை போட்டு விட்டு காரா சொல்றான் சுக்காக்கு இதை நம்ம நேரம் சொல்லிட்டு இருக்கான். உன்னை சுக்காக்கு அனல் வேகத்துல போய் சீலிங் ஜுட்ஸோ ஃபார்முலா ரெடி பண்ணிருச்சு. கிராண்ட் சாண்ட் மசிலியம் சீலிங் ஜுட்ஸ்னு சொல்லிட்டு போட்டு விட்டான். அவன் பார்த்தா ஒருவே காரா வந்து மாதராவே லாக் பண்ணிட்டான். இது கர்ஸ் மார்க் பட்டன்டா அவ்வளவுதான் அவன் கதை முடிஞ்சிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. இனிமேல் அவனால வெளியே வர முடியாதுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்கு சுக்காக்கு. பார்த்தா அவன் சுசனாவை போட்டு உடச்சு எரிஞ்சிட்டு வந்துகிட்டே இருக்கான். அதுல இருந்து இதுக்கெல்லாம் பயப்படுது அலடா நான் சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் மாதரா. எல்லா டெய்ல்டு பிஸ்டும் மிரண்டுட்டுங்க. பார்த்தா பாஞ்சு பறந்து வேற லெவல்ல நின்னுகிட்டு இருக்கான். டேய் இது சுசானான்னு சொல்றான் காரா. டேய் உங்க எவனே நான் தப்பிக்க விட மாட்டேன்டா எல்லாரும் கதையும் முடிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கா மாதரா. அதை நான் விட்டாதானு சொல்லிட்டு நாருட்டோ பாஞ்சு வந்துகிட்டு இருக்கான். 9 டெய்ல் வச்சு அடிச்சு நொறுக்குதான் மாதராவே. டேய் எவனே உன்னை இழுக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் 9 டெய்ல். பார்த்தா எல்லாமே டென்ஷன் ஆயிட்டு எல்லா டெய்ல்டு பிஸ்ட் அட்டாக் பண்ண வருது மாதராவை. இவனை அடிச்சு நொறுக்கிட்டு இதோட கதை முடியும்னு சொல்லிட்டு எல்லாம் டெய்ல்டு பிஸ்ட் அட்டாக் வச்சு ஒரு ஓடு போடுதானுங்க டெய்ல வச்சு. பார்த்தா 9 டெய்ல்டு பிஸ்ட் மாதரா ஒரே சாட்ல ஒரு ஓடு போடுதுங்க. டே ரக்குன் பேல பாத்துன்னு சொல்லிட்டு இருக்கு 9 டெய்ல். பார்த்தா 1 டெய்ல் சொல்லுது டே நரிப்பையில நீனா என் பக்கத்துல வந்து நிக்கான்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனா மாதரா அந்த அட்டாக்ல இருந்து அசால்ட்டா தப்பிச்சு வெளியே வந்துகிட்டே இருக்கான். அதுக்கெல்லாம் பயப்படவே மாட்டேங்கான் அவன். பார்த்தா மாதராக்கு ஒரு கையே போயிருச்சு. டே ஆல்ரெடி நிறைய அடி வாங்கிட்டான்டா இதுவே நம்மளுக்கு போதும்னு சொல்லிட்டு எல்லா டெய்ல்டு பிஸ்ட் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு அடியை போடாதான்டா சரிப்பட்டுன்னு சொல்லிட்டு 9 டெய்ல்டு பிஸ்ட் நின்னுக்கிட்டு இருக்கு. பார்த்தா மாதரா பக்கத்துல அண்டர் கிரவுண்ட்ல இருந்து ஒயிட் செட்ஸ் வரான். என்னை மன்னிச்சிருங்க மாதரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஒயிட் செட்ஸ். ஒரு வழியா வந்துட்டியடான்னு சொல்லிட்டு இருக்கான் மாதரா. டேய் ஜெட்ஸுலான்னு சொல்லிட்டு நருட்டோ பதறுதான். மொத்தமே ஒரே ஒருத்தன் தானே வந்திருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான் காரா. இவன் வந்து என்னடா பண்ண போறான்னு சொல்லிட்டு பார்த்தா ஒயிட் செட்ஸ் கையை கொடுக்கான். மாதரா ரெண்டா வெட்டி அந்த கையத்துக்கு அவன் கையில ஜாயின் பண்ணிக்கிட்டான். பார்த்தா திரும்பி அவனுக்கு பவர் கிடைச்ச மாதிரி ஆயிருச்சு. சடனா அந்த கையை கொடுத்தோன்னு அந்த கையை வச்சு கண்ணுல ஏதோ ஒண்ணு செய்தான். பார்த்தா ரெனிகன் வந்து கொடுத்துருக்கான் அவன். இனிமேல தான்டா ஃபன்னே ஸ்டார்ட் ஆக போகும்னு சொல்லிட்டு இருக்கான் மாதரா. பார்த்தா உடம்புல இருந்து அப்படி ரத்தமா வடி ஆரம்பிக்கி. பார்த்தா அதெல்லாம் நக்கி குடிச்சுக்கிட்டு இருக்கான் மாதரா. இந்த ரத்தம் இந்த வலி இதுக்காண்டி தானடா நான் இவ்வளவு நாள் காத்திருந்தேன்னு சொல்லிட்டு இருக்கான் மாதரா. ஒரு வழியை என்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு நக்கலை சிரிச்சுக்கிட்டு இருக்கான் மாதரா. சிரிச்சுக்கிட்டு இருந்தவன் அப்படியே டென்ஷனா மாறுதான். சடனா ரத்தத்தை தடவுதான். ரத்தம் தடவுன 9 டெய்ல் மிரட்டு என்னாச்சுடா குராமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் நருட்டோ. அந்த ரத்தத்தை பார்த்தால எனக்கு பழைய நினைவுகள் தான் ஞாபகத்துக்கு வருதுன்னு சொல்லுது குராமா. அந்த குராமா தான் சம்மனிங் ஜுட்ஸு பண்ணி வரப்பான்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு இருக்காது. ஒரு காலகட்டத்தில் இவனுக்கு நான் சம்மனிங்கா இருந்தேன்னு சொல்லிட்டு இருக்கு குராமா. இவனுக்குலாம் என்னடா பயப்படுதுன்னு சொல்லிட்டு இருக்கு சுக்காக்கு. டே நீங்க அவனை அண்டர் எஸ்டிமேட் மட்டும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கு 9 டெய்ல். சடனா மாதரா சம்மனிங் ஜுட்ஸுவை போட்டு விட்டான். சம்மனிங் ஜுட்ஸுவை போட்டு அடுத்த செகண்ட் ஒபிட்டோ உடம்புல இருந்து கேட ஸ்டேச்சு அப்படி பறந்துகிட்டு வெளியே வருது. மினட்டா முழிக்க என்னடா நடந்துகிட்டு இருக்கு இவன் ஏன்டா வெளியே வந்தான்னு சொல்லிட்டு கக்காச்சி உன்னால இதை மேனேஜ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு மினட்டா கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னால முடியும் ஒரே ஒரு சான்ஸ் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கான் கக்காச்சி. பார்த்தா சடனா பார்த்தா காமி விட்டு கேட ஸ்டேச்சு தொழில் எரிய பார்க்கான். பார்த்தா மறைஞ்சிருச்சு. இது ஒரு கைட்டான்னு சொல்லிட்டு மினட்டா கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்படிதான் நினைக்கன்னு சொல்றான் கக்காச்சி. பார்த்தா கக்காச்சி ஃபெயில் பண்ணிட்டான். பார்த்தா மாதரா பக்கத்துல போயிருச்சு இந்த கேட ஸ்டேச்சு. இது ஏன்டா திரும்பி வரும்னு சொல்லிட்டு நருட்டோ பயப்படுதான். பார்த்தா கக்காச்சி காமி ஜுட்ஸு போட்டோம்ல அதுல ஒரு கை போயிருச்சு கேட ஸ்டேச்சுக்கு. என்னடா இவனை எவன்டா அட்டாக் பண்ணான்னு சொல்லிட்டு மாதரா முடிச்சுக்கிட்டு இருக்கான். நம்மள விட எவனோ இன்னொருத்த நல்ல கண்ணு வச்சிருக்கான் போல சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். சரி நம்மளுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை இதுவே போதும் நினைச்சுக்கிட்டு இருக்கான். சரி எல்லாத்தையும் இனிமேல் தரதரன்னு இழுத்தாண்டா சரிப்பட்டுருன்னு பாத்துக்கிட்டு இருக்கான். இந்த ஃபேக் ரெனிகனை வச்சு ரீஅனிமேஷன் பண்ணி சம்மனிங் ஜுட்ஸு எப்படி வர வச்சான்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கு கோகு. உடனே மட்டட்டாப்பி சொல்லிட்டு இருக்கு டே நீ அவன் நல்லா கூர்ந்து பாரு உடம்புல இருந்து ரத்தம் வருது. அப்ப நான் ரீஅனிமேஷன் பண்ண சினோபிலாம் கிடையாது அவன் ஒரிஜினல் படி ரீகெயின் பண்ணி வந்துட்டான்னு சொல்லிட்டு அது மாதிரி அவன் வச்சிருக்கிறது ரியல் ரெனிகன் சொல்லிட்டு இருக்காது. எப்படிடா அவன் உயிரோட வந்தான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் அவன். உடனே நருட்டோ அப்படி பழசை யோசிச்சு பார்க்கான். மாதரா சொல்லிருப்பான் நருட்டோ நான் உனக்கு தாண்டா நன்றி சொல்லணும். ஒபிட்டோ உடம்புல இருந்து எல்லா டெய்ல்டு பிஸ்டையும் வெளியே வர வச்சுல அதுக்கு நான் உனக்கு தான் நன்றி சொல்லணும்னு சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்கான். நம்ம வீக்கானனால எனக்கு எல்லா பவரும் சீக்கிரம் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான் மாதரா. அப்போ ஒபிட்டோ ரெனி ரீபெர்த் ஜுட்ஸுவை போட்டு விட்டானோன்னு சொல்லிட்டு பதறுதான் நருட்டோ. என்னடா அவன் நம்ம கூட தானே சேர்ந்துட்டான்னு நினைச்சோம் என்னடா செஞ்சான் ஒபிட்டோன்னு சொல்லிட்டு நருட்டோ முழிச்சுக்கிட்டு இருக்கான். உடனே இங்க ஒபிட்டோவை காட்டுறாங்க. பார்த்தா பிளாக் ஜெட்ஸோ அப்படியே வந்து அந்த கண்ணை புடுங்கலான்னு பார்க்கான். அதான் ரெனிகனை
ஒபிட்டோன்னு சொல்லிட்டு கக்காசி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒபிட்டோ வந்து அந்த கண்ணை எடுக்க விடாம பாத்துக்கிட்டு இருக்கான் போலுக்குன்னு சொல்லிட்டு மினாட்டா சொல்றான். உடனே பிளாக் செட் சொல்றான், நீ ஆல்ரெடி சாக போற, இப்போ இது கூட முண்டிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் உன்கிட்ட இருக்க லெஃப்ட் ஐ வந்து நாகட்டோட்ட இருந்து வந்தது, அதனால அதை விட்டுருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதனால ஒரிஜினல் ஓனர்ட்ட இது போகணும், அதனால கை விட்டுடா ஒபிட்டோன்னு சொல்லிட்டு பிளாக் செட்ஸ் பேசிக்கிட்டு இருக்கும். இந்த உலகத்தை ரீகன் பண்ணி வர வைக்க முடியாது, 2 பேரால தான் முடியும். ஒன்னு சேஜா 6 10, அதுக்கப்புறம் இன்னொன்னு மாதரா உச்சிகான்னு சொல்றான். நான் ரைட் ஐயை ஆல்ரெடி ஒழிச்சுதான் வச்சிருக்கேன், அது மாதிரி கக்காசி சொல்லி இந்த லெஃப்ட் ஐயும் கதையை முடிக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒபிட்டோ. பார்த்தா கக்காசியும் தயாரா நின்னுகிட்டு இருக்கான். டேய் ஒயிட் செட்ஸ் ஆல்ரெடி இந்த ரைட் ஐ எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் ஆல்ரெடி லார்ட் மாதராட்டா எல்லாத்தையும் கொடுத்தாச்சு, நீ ரைட் ஐ எல்லாம் ஒழிச்சு வைக்கிறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் பிளாக் செட்ஸ். நீ சாகும் போது வேஸ்டா தான்டா சாக போற, என்னமோ காப்பாத்திட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கியா, அதெல்லாம் ஆல்ரெடி மாதராட்டா போய்கிட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சாக போற தரவையில ஓன்ட்ட ஓடிக்கிட்டு இருக்கான் பத்தியா, அதுவே எனக்கு வருத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் பிளாக் செட்ஸ். அப்ப நான் என் உடம்புல இருந்து வெளியே போயிட வேண்டியது, போயிட்டு நான் செத்துக்கு போய் ரெடிகனை எடுத்துக்கிட வேண்டியதுன்னு சொல்லிட்டு ஒபிட்டோ சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய் நம்ம உடம்புல இருந்து வெளியே வந்தோம்னா அடுத்த செகண்ட் இந்த 2 பேரும் ஆப்போசிட் நிக்காங்கல்ல, அவங்க என்னை கொன்றுவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு பிளாக் செட்ஸ். அவங்கள பத்தி நான் ஆல்ரெடி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி தான்டா வச்சிருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் என்னடா நினைச்ச, அக்காட்ஸ்கில இருந்து இன்டெல் கேதர் பண்றதே நான் தான்டா, இவனுக்கு 2 பேரை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் வெளியே வந்து அடுத்த செகண்ட் கண்ணி மிக்க நேரத்தில் இவனை போட்டு தள்ளிடுவானு சொல்லிட்டு உடனே மாதரா கேட்டுக்கிட்டு இருக்கான். டே இந்த லெஃப்ட் கண்ணி எப்பண்டா வரும், அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே மாதரா சொல்லிக்கிட்டு இருக்கான், டே நான் அவன மாதிரி இவ்வளவு நாள் டைம் எடுத்துலாம் ஒன்னே கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க போறது இல்ல, எனக்கு 2 கண்ணு வந்து ஒரே சமயத்தில் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆல்ரெடி உடம்பு ஃபுல்லா ரத்தமா வந்துகிட்டு இருக்கு, நீ என்ன பண்ண போறன்னு சொல்லிட்டு ஒயிட் செட்ஸ் கேட்கான். ஹாசிராமோட செல்ஸ் என் உடம்புல இருக்கு, அது தானாவே ஹீல் பண்ண ஆரம்பிச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் மாதரா. வாங்கடா நம்ம அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான் நர்டோ. கொஞ்சம் வெயிட் பண்றான். மாதரா என்ன பிளான் பண்றான்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கு நைன் டெய்ல். மாதரா சொல்றான், நான் இனிமேல் அட்டாக் பண்ணல, பார்த்து தான் அட்டாக் பண்ணணும், ரெனிகன் பவர் கிடைச்சாதான் எல்லா கதையும் முடிக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்கான். சரி நான் கூடிய சீக்கிரத்தில் எல்லா கதையும் முடிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். சடனா கேடஸ் ஸ்டேச்சு மேல போய் மாசம் நிக்கிட்டு இருக்கான். சடனா மாதரா லிம்போ ஹென்கக்குன்னு சொல்றான். உன்னை எல்லாரும் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க, டே அவன் நம்மள தான் அடிக்க போறான், எல்லாரும் பாத்துருங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். சடனா மாதரா அடின்னு அடிக்கான். பார்த்தா எல்லா டெய்ல்டு பீஸும் செதறிடுச்சு, எப்படி அடிச்சாதான் தெரியல. காரா முழிக்க என்னடா நினைச்சு ஒண்ணுமே புரியலையேன்னு சொல்லிட்டு காம்ரேட்ஸ் எல்லாம் முழிக்கானுங்க, டெய்ல்டு பீஸ் அடிச்சு நொறுக்கிட்டாங்களா, என்ன மாதிரி ஜுட்சுடா மாதரா ஜுட்சுன்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லா டெய்ல்டு பீஸ்டுக்கும் வலிக்கவே செய்து அந்த அளவுக்கு அற விழுந்திருக்கு. சரி உங்க எல்லாத்தையும் சங்கிலியை போட்டு இழுத்தாதான் சரி போட்டுன்னு சொல்லிட்டு இருக்கா மாதரா. சடனா வந்து கேடஸ் ஸ்டேஜ்ல இருந்து ஜுட்சு ஸ்டார்ட் பண்றான். பார்த்தா ஒவ்வொரு டெய்ல்டு பீஸ்ட் கழுத்துலயும் சங்கிலியை போட்டு இறுக்கிட்டா மாதரா. குராமான் கத்துறான், 8 டெய்லும் கத்துறானுங்க. பார்த்தா 9 டெய்ல்டு பீஸ்ட் கழுத்துலயும் சங்கிலியை போட்டு இறுக்கிட்டான். அவன் ஃபர்ஸ்ட் 8 டெய்ல 9 டெய்ல நான் இழுக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கா மாதரா. உடனே நட்டோ நினைக்கான், சரி நம்ம குராமாவோட உடச்சு விட்டோம்னா இது போயிருங்களான்னு சொல்லிட்டு உடச்சு விட பாக்கான். உடனே மாதரா சொல்றான், டே அதெல்லாம் யூஸ்லெஸ்டா, அதெல்லாம் பண்ண முடியாது, நான் அந்த சங்கிலியை போட்டுட்டோம்னா அந்த குராமா முள்ள உன்னை போக வைக்க முடியாது, ஆல்ரெடி லாக் ஆனது தான் சொல்றான். அவன் பார்த்தா அந்த மோட அவனால போக வைக்க முடியவே இல்ல. உடனே ஒயிட் செட்ஸ் கத்திக்கிட்டு இருக்கான், மாதரா நீங்க வந்து 1 டெய்ல் தான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும், ஆர்டர் படி தான் நீங்க போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய் எனக்கு அதெல்லாம் தெரியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா மாதரா. கடைசி 2 உள்ளதான் 8 டெய்ல் 9 டெய்ல், அதை நீங்க கடைசியா தான் இழுக்கணும், ஃபர்ஸ்ட் 1 டெய்ல தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நருட்டோ கத்திக்கிட்டு இருக்கான், டேய் குராமெல்லாம் உனக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். சரி நீ சொல்றது கரெக்ட் தான், சரி 1 டெய்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சடனா 1 டெய்ல் அப்படி தரதரன்னு இழுக்கலான்னு பாக்கான், டெசர்ட் ஹேண்ட்னு சொல்லிட்டு காரா போட்டுக்கிட்டு இருக்கான். சுக்காக்கு உனக்கு தரமாட்டேன்னு சொல்றான். அவன் பார்த்தா சுக்காக்கு காண்டி போராடுறது சுக்காக்கு பாத்துக்கிட்டு இருக்கு, இவன் ஏன்டா நம்மளுக்காண்டி போராடுதான்னு சொல்லிட்டு பார்த்தா சுக்காக்கு பழச யோசிச்சு பாக்கு, காரா உடம்புல உள்ளதெல்லாம். டேய் நீ மட்டும் தூங்கின பிறகு உன்னோட பாடியையும் உன்னோட ஆத்மாவையும் நான் எடுத்துக்கணும்னு கத்திக்கிட்டு இருக்கு சுக்காக்கு. உன்னோட மனுஷங்க எல்லாத்தையும் கொண்டு எரிஞ்சணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காது, உங்களுக்கு மனுஷங்க எல்லாம் பிடிக்காதான்னு சொல்லி காரா கட்டுக்கிட்டு இருக்கான். ஆமான்னு சொல்லுது சுக்காக்கு. நான் நினைச்சேன் நீங்க எங்க வில்லேஜ் ப்ரொடெக்ட் பண்ணலாம் வந்திருக்கீங்கன்னு நினைச்சேன், நீங்க எதுக்கு ஹியூமன் எல்லாம் கொல்ல போறீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காம. நான் எவனே ப்ரொடெக்ட் பண்ணலாம் விரும்பலடா, அவங்க எல்லாத்தையும் கொல்ல போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. டேய் எங்களை மாதிரி பீஸ்டுக்கும் கேவலமானவங்கடா நீங்க எல்லாம் மனுஷங்கன்னு சொல்லிட்டு இருக்காது. பார்த்தா ஃபர்ஸ்ட் முதல்ல ஒரு ஜிஞ்சுரிக்கு இருந்திருப்பார்ல அவங்கள காட்டுறாங்க. பார்த்தா அவர் ஒரு கூண்டுல அடைச்சு வச்சிருக்காங்க. பார்த்தா அவர் பேரெல்லாம் சொல்ல மாட்டாங்க, சுக்காக்கு உனக்கு சாப்பாடு வந்துருச்சு சாப்பிடுன்னு மட்டும் தான் சொல்றாங்க. அவரை பார்த்தா அவர் ரொம்ப வயசானவரா இருக்காரு. பார்த்தா ஏதோ ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் இவர் பார்க்க மாங்க் மாதிரி தான் இருக்காரு, இவரை ஏன் வெளியே விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சாண்ட் சினோபி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. டே அவங்க எல்லாம் ஜிஞ்சுரிக்கு அவங்க ஸ்கில் எல்லாம் பார்த்தா முதல்னு சொல்லிட்டு இருக்காங்க. சுக்காக்கு உள்ளன்னு சொல்லிட்டு இருக்கு, டே மாங்கு தலையா உன்னைய பார்த்து அவங்க பேரை கூட சொல்ல மாட்டாங்க, சுக்காக்குன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு உன்னை மாங்க் சொல்றாரு. டே எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்ல, உனக்கு என் பேர் தெரியுது அது வரைக்கும் போதுன்னு சொல்றாரு அந்த மாங்க். டே நீ தனிமையாவே அடையலையாடா, உனக்கு நீ பிடிக்காமலே இல்லையா, பிறந்ததுல இருந்து உனக்கு கூட இருக்கனே, உனக்கு வெறுப்பாவே இல்லையான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காது. டே நான் எந்த செகண்ட்னாலும் சாகத்தான் இருக்கேன், எப்பனாலும் என் உடம்புல இருந்து உனக்கு செப்பரேட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு அவர். நான் ஜிஞ்சுரிக்கா இருந்தாலும் சரிதான், மனுஷங்களையும் பீஸ்டையும் பத்தி நான் பேச விரும்பலன்னு சொல்லிட்டு இருக்காரு அவர். நான் உன்னை ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான்டா பாக்கேன், நீ மனுஷனாரு பீஸ்டாரு எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. நான் இதுக்கப்புறம் உன்னே மாதிரி ஒரு ஆளெல்லாம் நான் பார்க்க போறது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கு சுக்காக்கு. இல்ல நீ தப்பா சொல்றேன்னு சொல்றாரு அந்த மாங்கு. டே மனுஷங்க ஆத்மாவை நீ என்னமோ நினைச்சிட்டு இருக்க, அப்படிதான் கிடையாது, மனுஷங்க ஆத்மா எந்த மாதிரி ஆத்மாவா இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க, ஒரு உண்மையான ஃபீலிங்க கொடுத்தா மட்டும் போதுன்னு சொல்றாரு அவரு. டே உன்னை பாக்கல சேஜ் ஆஃப் 6 பார்த்த மாதிரியே இருக்குடா லைட்டா அப்படின்னு சொல்லிட்டு சுக்காக்கு. அப்படி சொன்னோடனே அப்படியே அவர் அழ ஆரம்பிச்சிட்டாரு அந்த மாங்கு. என் வாழ்நாள்ல நீ இது வரைக்கும் இப்பதான் ஒரு நல்ல வார்த்தை சொல்லியிருக்க, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாரு அவரு. வயசானவரை சீக்கிரம் சாப்பிடுங்க சொல்லிட்டு வெளியே இருந்து கத்திக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. உன்னை சுக்காக்கு சொல்றாரு, இதுக்கப்புறம் உன்னை மாதிரி ஒரு ஆளை நான் பார்க்க போறது இல்லைன்னு சொல்லிட்டு சுக்காக்கு. அப்படிலாம் சொல்லாத, கண்டிப்பா ஒரு நாள் வரும், ஒன்னே ப்ரொடெக்ட் பண்ண ஒருத்தன் வருவான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. அப்ப அவனோட மனசை நீ புரிஞ்சுக்கிடுன்னு சொல்றாரு, அவனை நீ ஏத்துக்கிடுன்னு சொல்லிட்டு இருக்காரு.
உன்னை இப்போ காராவை பாத்துக்கிட்டு இருக்கு பார்த்தா காரா அவன் உசுரை கொடுத்து சுக்காக்குவை காப்பாத்திக்கிட்டு இருக்கான். டே காரா உற்றாதான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா நருட்டோ ஒரு பக்கத்துல இருந்து. உன்னை அப்புறம் காரா கொஞ்ச நாள் கழிச்சு நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்க்கான் ஜிஞ்சுரிக்கியா இருக்க சமயத்துல. இது நாள் வரைக்கும் உன்னை எப்பவுமே நான் பெருசா மதிச்சது இல்ல, ஏன்னா நான் ஒரு ஜிஞ்சுரிக்கியா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் நருட்டோ மீட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே புரிஞ்சிச்சுன்னு சொல்றாங்க. அதனால உன் கூட இருக்குது நான் பெருமையா நினைக்கிறேன் சொல்லிக்கிட்டு இருக்கான் சுக்காக்குட்ட. அந்த சமயத்துல உன்னை ஒயிட் சிரித்து கத்திக்கிட்டு இருக்கான். டே காரா உன்னோட பழைய பிராணியை காப்பாத்தலாம் நினைக்கிறேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். நீ ஜிஞ்சிரிக்கியா இருக்க சமயத்துல நீ செத்துட்டு ஏன்டா அப்பெல்லாம் பண்ண சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா சடனா மாதர சுசனோவை இறக்குறான். பார்த்தா காராவை போட்டதெல்லாம் வரான் சுசனோவை வச்சு. அதுக்குள்ள சுக்காக்கு மாசம் வந்து நின்னுக்கிட்டு இருக்கு. டே இந்த சுக்காக்குனால டிஃபென்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்காது, என்னோட கர்வத்தை என்னைக்குமே இழக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காது. டே என்ன பத்தி நீங்க ஃபுல்லா புரிஞ்சுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் மாதரா. பார்த்தா சுசனோல இருந்து சடனா ஒரு சுரிங்கன் மாதிரி வீசுது, வீசி வெட்டி வீசிட்டு சடனா சுக்காக்குவே உள்ள இழுக்கு. பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்து ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை மறந்துங்க. See you, bye.